தினம் ஒரு கதை. வாங்க இன்னைக்கு ஒரு கதை நம்ம கேட்கலாமா? நாம எல்லாரும் தப்பு சரின்னு ஒரு பெரிய பட்டியலை மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த பட்டியல் தான் நம்ம நிம்மதிய முழுசா சிதைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமான துறவி யாரு? மனசுல பாரத்தை சுமக்கிறவரா, இல்ல அந்த பாரத்தை ஆத்தங்கரையிலே விட்டுட்டு வரவரா? வாங்க பார்க்கலாம். ஒரு மழைக்காலத்துல எகிடோ மற்றும் டான்சான்கிற 2 துறவிகள் ஒரு சேரும் சகதியுமான பாதையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க ஒரு பெண் ஆத்தை கடக்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தாங்க. அத பார்த்த உடனே டான்சான் எந்த யோசனையும் இல்லாம அந்த பெண்ணை தன் தோல்ல தூக்கிக்கிட்டு பத்திரமா ஆத்தோட மறுபக்கம் போய் விட்டாரு. 2 பேரும் மறுபடியும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தாங்க. ஆனா கூட வந்த எகிடோ இருக்காரே, அவருக்கு மனசுக்குள்ள ஒரே குழப்பம். நாம துறவிகள், பெண்களை தொடக்கூடாது, இது எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த சம்பவத்தை மனசுக்குள்ள போட்டு போட்டு புழுங்கிக்கிட்டே வராரு. ஒரு நிமிஷம் கூட அவரால் அதை மறக்க முடியல. கடைசியா பொறுக்க முடியாம ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டாரு. அப்ப டான்சான் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் லைஃப் சேஞ்சிங். அவர் சொன்னாரு, நான் அந்த பெண்ணை ஆத்தங்கரையிலேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா நீங்க தான் அந்த பெண்ணை இன்னும் உங்க மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? நாமளும் அப்படித்தான். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, எங்கேயோ நடந்த ஒரு சின்ன கசப்பு, இதையெல்லாம் வருஷம் முழுக்க மனசுல வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க எப்பவோ மறந்து போயிருப்பாங்க. ஆனா நம்ம மைண்ட்ல அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய கசப்புகளை விட்டுடுங்க, மனசை லேசா வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே யாருக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நாளைக்கு ஒரு கதையில சந்திப்போமா? நன்றி.